இறையாண்மை கோட்பாடு. முக்கோடி தேவர்கள் என்ற மத கோட்பாடு, மத நம்பிக்கை, கலாச்சாரம், பல மொழிகள் இவற்றை கடந்து பெருகி வரும் நாகரிகம் இந்த சூழலில் ஓர் அர்த்தமுள்ள கேள்வி தொனிக்கிறது. நம்பிக்கை எங்கே? உண்மை, தன்மை, சாதி, மதம், அரசியல் அதிகாரம் மற்றும் இறை நம்பிக்கை ஆகியவற்றால் கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகத்தில் சமூக நீதி என்பது ஒரு கனவாகவே காணப்படுகிறது. சிலுவை வரலாற்றில் ரோமானிய நகரத்திற்கு புறம்பே சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து சிந்தின இரத்தத்தில் நம்பிக்கையற்றவர்களுக்கு ஓர் புது வாழ்வு. உயிர்த்தெழுதல். இயேசு கிறிஸ்து மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஒரு அதிகாரத்திற்கோ அல்லது ஒரு சாம்ராஜ்யத்தை இழப்பவோ அல்ல. சமுதாயத்தில் புறக்கணிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டவர்களுக்கு ஓர் மீட்பின் செய்தி. நற்செய்தி. ஈஸ்டர் தினம் ஒரு பாரம்பரிய கொண்டாட்டம் அல்ல. மரண பயம், அநீதி இவற்றிலிருந்து கிடைத்த ஒரு விடுதலை. விளைவுகள். அதிகாரம், ஆளுகைக்கு உட்பட்ட உலகத்தில் உயிர்த்தெழுந்த இயேசுவின் இறைத்தாழ்மையே வெல்லும் சிலுவையின் அழைப்பு. காலியான கல்லறை. இன்னும் ஏன் மௌனம்? உயிர்த்தெழுதலின் வல்லமையில் நிறைந்து நடவுங்கள். நிறைவாக, நம் பாரத தேசத்தில் உடைந்த காயமுற்ற ஆத்துமாக்களின் உயிர் மீட்சிக்காக அன்பினால் கட்டப்பட்டு காயமாற்றி திரும்பவும் கட்டப்பட்டு விடுவிக்கப்பட்டும் அமைய இன்றைய ஈஸ்டர் தினம் ஓர் நம்பிக்கையின் தினமாக அமையட்டும். முழக்கம். இயேசு மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார். வெறும் வரலாற்றில் அல்ல, துணிவோடு விசுவாசிக்கின்ற ஒவ்வொரு உள்ளத்திலும் இல்லத்திலும். கடைசியாக, உயிர்த்தெழுதல் என்பது ஓர் கட்டுக்கதையோ சடங்காச்சாரமோ அல்லது மூட நம்பிக்கையோ அல்ல. வாழ்க்கையில் நம்பிக்கை இழந்த ஒவ்வொருவரின் நம்பிக்கையின் மறுமலர்ச்சி. அர்ப்பணியுங்கள், மகிழ்வோடு கொண்டாடுங்கள். வெறும் கண்களால் காணாமல் அதை பிரதிபலியுங்கள். உயிர்த்தெழுந்த கிறிஸ்து உங்களை பயம், குற்ற உணர்வு மற்றும் வாழ்க்கையின் விரக்தியிலிருந்து உங்களை எழும்ப பண்ணட்டும். இயேசுவண்டை வாருங்கள். உங்களை இயேசுவுக்கு ஒப்புக்கொடுங்கள். அவர் ஒருவரே மரணத்தை வென்றவர், உங்களுக்கு வாழ்வளிப்பவர். இந்த ஈஸ்டர் தினத்தில் உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை புரிந்து கொண்டு விடுதலை, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள அடியெடுத்து வையுங்கள். இது வெறும் கொண்டாட்டமாக அமையாமல் ஒரு புதிய வழிகாட்டுதலை தெரிந்திடுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிழைத்திருக்கிறார். நாமும் அவரில் பிழைத்திருப்போம்.